தேவர்கள் நடமாடிய கைலாய மலைகளில் ஒரு அதிசயம் உருவாகிக் கொண்டிருந்தது. பக்தியாலும் பரிசுத்தத்தாலும் உருவான குழந்தை முதல் காவலனாகப் பிறந்தான். பார்வதி தேவி அளித்த ஒரே கட்டளை, வாசலை காத்து நில், யாரையும் உள்ளே அனுமதிக்காதே. அதிகாரத்தின் உருவான சிவபெருமான் திரும்பும் நேரம் வந்தது. ஆனால் தன் கடமையில் அசைக்க முடியாத சிறுவன் தெய்வீக மோதலில் ஈடுபட்டான். மின்னல் கிழிக்க, மலை நடுங்க, ஒரு தவறான அடியில் உலகமே நின்றது. தாயின் வேதனை விண்ணையும் குலுக்கியது. அழிந்த உயிரில் ஒளி தர தேவர்கள் அறிவை தேடினர். முதுமையான யானையின் ஞானம் சிறுவனின் உடலில் புதிய உயிராகப் பிறந்தது. எழுச்சியுடன் கண்ணை திறந்த சிறுவன் இனிமேல் கணேசன், ஆரம்பங்களின் அதிபதி, தடைகளை அகற்றும் தெய்வம். இதுவே கணேசனின் எழுச்சி.